கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். கடந்த இரவு மணியிருந்தும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டார். எந்த தீங்கும் துக்கமும் துயரமும் நம்மளை தொடாதபடி அவர் கண்ணின் இமை போல நம்மளை மூடி மறைத்து பாதுகாத்து கொண்ட தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த நாளையும் கூட நம்மளுக்கு ஆயுசு நாட்களாய் கூட்டி கொடுத்த தேவனை நன்றியோடு கூட துதிப்போம். நமக்கு இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கப்பட்டுள்ள வசனம் என்னவென்றால் பார்ப்போமா? நீதிமொழிகள் 22:4. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனமாம் என்று சொல்லப்பட்டுள்ளது. இந்த வார்த்தையை நாம் ஆழமாய் சிந்திக்கும் பொழுது இதில் உள்ள கருத்து என்னவென்று நாம் ஆராயும் போது, நாம் உலகத்திலே தாழ்மைப்படும் பொழுது, தாழ்மையாய் நடந்து கொள்ளும் பொழுது நமக்கு வரும் பலன் மிகுதியாயிருக்கும். நமக்கு வரும் ஐஸ்வர்யமும் அதிகமாயிருக்கும் என்று வேதம் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறது. தாழ்மை உள்ளவருக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவனுக்கோ கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறது. தாழ்மையின் கோலம் எடுத்த இயேசப்பாவை வணங்குகிற நாம், அவரும் கூட தாழ்மையின் கோலம் எடுத்து இந்த பூமியிலே அவதரித்தார். அவர் பிறக்க பெரிய பெரிய மாளிகையில் பிறந்திருக்கலாம். ராஜாக்கள் வம்சத்திலே அவர் பிறந்து வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அது மகிமையானதல்ல என்று கர்த்தர் நினைத்து ஒரு ஏழை தச்சன் வீட்டிலே பிறந்து வறுமையோடு வளர்ந்து அவர் உயிர் இருக்கும் நாள் வரை, நம்மளோடு வாழும் நாட்கள் வரை அவர் தாழ்மையாகத்தான் நடந்து கொண்டார். ஒரு இடத்திலேயும் வேத பகுதியிலே அவர் மேட்டிமையாய் நடந்து கொண்டார். நான் ஒரு தேவன் என்ற அடையாளத்தோடு அவர் நடந்து கொண்டார் என்று நாம் காண்பது அரிதாயிருக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாழ்மையாய் இருப்பது எப்படி என்று நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அவருடைய சத்தியத்திற்குள்ளே நாம் நடக்க அவர் தாழ்மையின் வாழ்க்கையை நம்மளுக்கு கற்பித்திருக்கிறார். அந்த வழியிலே நாம் நடக்கும் பொழுது பல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் என்னவென்று இருக்கிறதோ அவையெல்லாம் நமக்கு சொந்தமாகும் என்று கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து காத்துக்கொள்வார். அப்படியாக பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்ற மகிமையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். நாம் தாழ்மையாய் நடக்கும் பொழுது எந்த பாவத்தையும் நாம் துணிகரமாய் செய்ய முடியாது. ஏனென்றால் கர்த்தருடைய பயம் நம் இருதயத்தில் இருக்கிறதுனால நாம் பாவம் செய்ய நம் இருதயம் தைரியம் கொள்ளாது. அப்படியாய் நாம் வாழும் பொழுது பரலோக ராஜ்யத்தின் மகிமையை கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மளுக்கு நித்திய ஜீவனை அருளி அவர் அண்டையிலே நம்மை சேர்த்து கொள்கிறார். எத்தனை மகிமையான காரியம் பாருங்கள். தாழ்மைக்கு முன்னானது மேன்மை கிடைக்கிறதல்லவா? அப்படியா இன்று முதற்கொண்டு நாம் எல்லா விதத்திலேயும் தாழ்மையாய் நடந்து கொள்வோம். தாழ்மையின் இருதயம் நமக்கு வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் செய்வோம். அப்படியே செயல்படுத்த அவர் நம் வாழ்க்கையிலே வல்லவராகவும் நல்லவராகவும் இருந்து நம்மளை வழிநடத்துவார். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.